அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா 2038ல் குறுங்கோள் ஒன்று பூமியை தாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்க டஸ்ட்பின் பீடியா. கடந்த ஏப்ரல் மாசத்துல நாசா தலைமையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாரல் மேரிலாந்து அப்படின்ற இடத்துல உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அப்ளைடு பிசிக்ஸ் ஆய்வகத்துல ஒரு பயிற்சி ஆய்வு ஒன்று நடத்தப்படுது. இந்த ஆய்வுக்கு பேரு பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்ட்ராஜென்சி டேப்லெட் எக்ஸசைஸ். இந்த ஆய்வை நாசா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துது. தற்போது 5வது முறையாக இந்த ஆய்வை நாசா நடத்தியிருக்கு. இந்த பயிற்சி ஆய்வுல நாசா தவிர அமெரிக்க அரசாங்க நிறுவனங்களும் 100க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்காங்க. எதுக்காக இப்படி ஒரு ஆய்வை நாசா நடத்துதுன்னு பார்த்தா, விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஆபத்துகளை குறித்தும் அதுல இருந்து தற்காத்து கொள்ள எந்த அளவுக்கு நாம தயாரா இருக்கோம் அப்படின்றத கண்டறியறதுக்கும் கற்பனையா நடத்தப்படக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ஆய்வு. இந்த பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்ட்ராஜென்சி டேப்லெட் எக்ஸசைஸ் பயிற்சியின் போதுதான் குறுங்கோள் ஒன்று 2038ல் பூமியை தாக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் துல்லியமா 2038 ஜூலை 12 அன்னைக்கு இது தாக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பூமியை தாக்க 72% வாய்ப்பு இருக்கிறதாவும், இதை தடுக்கிற அளவுக்கு நாம தயாரா இல்லை அப்படின்றதையும் நாசா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த குறுங்கோள் அளவில் பெருசா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், ஆனா இதை பத்தி துல்லியமா எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாசா இது போன்ற விண்வெளி ஆபத்துகளை துல்லியமா கண்டறியவும் அதை தடுப்பதற்கும் சில தொழில்நுட்பங்களை கையில வச்சிருக்காங்க. ஒன்னு நியோ, அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்வேயர். இது இன்ஃப்ராரெட் மூலம் இயங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கி. இந்த தொழில்நுட்பத்தை நாசா உருவாக்கிட்டு இருக்கு, ஆனா இன்னும் முழுசா கம்ப்ளீட் பண்ணல. 2028ல் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியோ தொழில்நுட்பத்தின் மூலமா பூமிக்கு அருகில் வரக்கூடிய விண்வெளி பொருட்களை துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கற்களை தடுப்பதற்கும் அதை பூமியை விட்டு திசை மாற்றி விடுவதற்கும் டாட் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க. அதாவது இத டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட் தொழில்நுட்பத்தின் மூலமா பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கற்கள் மேல ராக்கெட் உதவியோட ஒரு விண்கலத்தை மோத விட்டு அதை வெடிக்க வச்சு பூமியை நோக்கி வரும் அந்த விண்கல்லோட பாதையை மாற்றிவிடக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகும். 2022ல் இதே போல் பூமியை நோக்கி வந்த சிறுகோள் ஒன்றின் மீது இதை பயன்படுத்தி வெற்றிகரமான சிறுகோளோட திசையையும் மாத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படுறப்போ, என்னதான் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இருந்தாலும் கூட நாம இப்ப வரக்கூடிய ஆபத்துக்கு இன்னும் தயாரா இல்லைன்ற மாதிரி தான் நாசா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படுறப்போ ஒண்ணு மட்டும்தான் தோணுது, ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.